ஃப்ரெண்ட்ஸ் மை 3D கிப்ஸ் வெப்சைட் வந்தீங்கன்னா கொஞ்சம் அப்டேட்லாம் கொண்டாந்துருக்கோம், அதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சைட் ஓப்பன் பண்ணோன்னே ஒவ்வொரு டைமும் ரெக்கவர் பண்ணுற ஆப்ஷன்ஸ் நமக்கு தேவையில்லை அப்படின்னா ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு டைம் மட்டும் காட்டும். லாஸ்ட்டாக ரெக்கவர் ஆன ஃபைல் இது பக்கத்துலேயே இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெக்கவர். இது ஒரு அப்டேட் கொண்டாந்துருக்கோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நமக்கு இது சின்ன ஸ்க்ரீன் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அதனால இதை பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் இங்கே கொடுத்துட்டோம் அப்படின்னா நீங்கள் இங்கே ஒர்க் பண்ணிக்கலாம். ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டைலிஷ் ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்கீங்களா. ஃபாண்ட் கொண்டு வரதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டோம். ஃபர்ஸ்ட் இருந்தது இந்த நார்மல் ஃபாண்ட், அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரீமியம் ஆப்ஷன்ஸ் ஆட் பண்ணிருக்கு. ஒரு 2-3 ஸ்டைலிஷ் ஃபாண்ட் பாத்தீங்கன்னா ஃப்ரீயா கொடுத்துருக்கு. ஃபாண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாண்ட் கொடுத்துருக்கோம் ஜாயின்ட்ல, அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். டெம்ப்ளேட்டா கொடுக்குறப்ப எல்லா ஃபாண்ட்டுமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஹார்ட் ஷேப்லாம் பாத்தீங்கன்னா அடிக்கடி யூஸ் பண்ணுவோம், அதனால ஹார்ட் ஷேப் எமோஜி சப்போர்ட் ஆகும். வேற ஃபாண்ட் ட்ரை பண்ணி பாருங்க, ஏதாவது ஒண்ணுல பாத்தீங்கன்னா சப்போர்ட் ஆகும். முக்கியமா சொல்ல வந்தது காரணம் இந்த அப்டேட் தான். நம்ம ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு டைம் டெம்ப்ளேட் ஆட் பண்ணுவோம், அந்த ஃபைல்ல டவுன்லோட் பண்ணிக்கங்க, மீடியா ஃபைல்ல டவுன்லோட் பண்ணிக்க அப்படின்ட்டு கொடுப்போம். இப்போ பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இப்ப நம்பர் பிளேட் கீ செயின்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நம்பர் பிளேட் அப்படின்னு டைப் பண்ணாலே கீழே காட்ட ஆரம்பிச்சிடும். இல்லை வேற கீ செயின்ஸ் அப்படின்னு டைப் பண்ணனா என்னென்ன டெம்ப்ளேட் கீ செயின்ஸ்ங்கிற நேம்ல இந்த நேம்ல இருக்குதோ அது பூரா காட்டும். ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா நார்மலா இருக்கிற கீ செயின்ஸ், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிரீமியம் டெம்ப்ளேட். நம்பர் பிளேட் கீ செயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிரீமியம்லாம் வரும். அதாவது சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கீ செயின்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா அக்சஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃப்ரீ கீ செயின்ஸ் டெம்ப்ளேட் கூட நீங்க டைரக்டா நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த டெம்ப்ளேட் இங்க லோட் ஆக ஆரம்பிக்கும். நீங்க ஏதாவது ஒரு டெம்ப்ளேட் அப்படின்னா வெளியில போய் தேட வெப்சைட்லேயே பார்த்து சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். நிறைய கீ செயின்ஸ் ஆப்ஷன்ஸ் காட்டுது அப்படிங்கிறதுனால அதுலேயே பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் கொடுக்க 002 அப்படின்னு டைப் பண்ணோம்னா நமக்கு எந்த டெம்ப்ளேட் அப்படிங்கிற கியூரேட்டா எடுத்துக்கலாம். வீடியோஸ்ல சொல்லிடுவேன், இப்போ 002 ப்ராஜெக்ட் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவேன். கியூரேட்டா நம்ம வேணுங்கிறத கரெக்டா அதுக்காக பாத்தீங்கன்னா நம்ம இதை கொண்டாந்துரும். ஃபுல் ஸ்கிரீன் வேணா அப்படின்னா அதை மினிமைஸ் பண்ணிட்டு இப்படி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல இருக்க ஷார்ட்கட்லாம் பாத்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கோம், அதை ட்ரை பண்ணி பாருங்க. எக்ஸாம்பிள் இதை ஸ்கேல் பண்ணணும், இந்த லெட்டர் ஸ்கேல் பண்ணணும் அப்படின்னா எஸ் கொடுத்தேன் அப்படின்னா ஸ்கேல் ஆகும். என்னென்ன ஷார்ட்கட் இப்போதைக்கு அவைலபிளா இருக்கு அப்படின்ட்டு கீழே காட்டும், அதை யூஸ் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அந்த ஷார்ட்கட்லாம் பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டிசைன் பண்றப்ப உங்களோட டைம் பாத்தீங்கன்னா சேவ் ஆகும். HTML ஃபார்மேட் மட்டும் பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ற ஆப்ஷனா வச்சிருந்தோம். இப்போ பாத்தீங்கன்னா ஓபிஜி அப்புறம் FBX ஃபார்மேட் முத கொண்டு பாத்தீங்கன்னா இம்போர்ட்டும் பண்ணிக்கலாம், எக்ஸ்போர்ட்டும் பண்ணிக்கலாம். AI ஃபீச்சர் பாத்தீங்கன்னா என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்குது, என்ன சரியா வரல, வந்துச்சுன்னா அப்டேட்ல சொல்றேன். இந்த இன்டர்ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு டிசைன் ஒர்க் பண்ணுவோம், இன்னொரு டிசைன் ப்ராஜெக்ட் ஃபைல வச்சிருப்பீங்க. XML ஃபார்மேட்டாவோ இல்ல வேற ஏதாவது ஒர்க் பண்ணணும்னு நினைப்பீங்க, இந்த ஸ்கிரீன் அப்படியே இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஐக்கான் கிளிக் பண்ணீங்கன்னா புதுசா இன்னொரு டேப் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, அதுல நம்ம வேணுங்கிற டிசைன் பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இந்த டிசைன் எனக்கு ஓகே அப்படின்னா அந்த குரூப்பை செலக்ட் பண்ணிட்டு Ctrl+C கிளிக் பண்ணி இங்கே கொண்டாந்து பே பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதில் சேஞ்சஸ் ஏதாவது ஆகிருக்கு அப்படின்னா இப்படி கிளிக் பண்ணி மாற்றிக்கலாம். ஓகேங்களா, அங்கே இருக்க ஒரு ப்ராஜெக்டாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேறு டேப்பில் பார்த்தீங்கன்னா வச்சு ஒர்க் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். இது மெயின் ப்ராஜெக்ட். அடுத்தடுத்த டேப் ஓப்பன் பண்ணி கூட நம்ம இந்த மாதிரி ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு சொல்ற அளவுக்கு கொஞ்சம் பெரிய ஃபீச்சர்ஸ் அப்படின்னா இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்குது. அது போக சின்ன சின்ன எரர் பார்த்தீங்கன்னா சரி பண்ணியிருக்கோம். வேற ஏதாவது எரர் இருந்துச்சுனாலும் மெசேஜ் பண்ணுங்க, அதை சரி பண்ணிடலாம். ஃபாண்ட்டு இந்த மாதிரி நிறையா பார்த்தீங்கன்னா கொண்டாந்துருக்கோம். AI ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் இருக்க ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தனித்தனி வீடியோவாக அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இதுதான். கண்டிப்பாக அந்த வெப்சைட் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு 3D டிசைன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு கம்மியாக தான் இருக்குது, இன்னும் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணுறேன்.